जय सीताराम। श्री राम जय राम जय जय राम राम श्री राम जय राम जय जय राम राम जय श्री राम राम जय श्री राम राम श्री राम जय राम श्री राम जय राम। அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தால் அவன் எம்மை அழித்து காப்பான்। श्रीराम जय राम जय जय राम राम श्रीराम जय राम जय जय राम राम जय श्री राम राम जय श्री राम राम श्रीराम जय राम श्रीराम जय राम। எல்லாருக்கும் வணக்கம். வாங்க வாங்க, சுந்தரகாண்ட வில்லுப்பாட்டு. வந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. ஆமாம், நெஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமானவராம், கொஞ்சமும் அவரை மறவோம். பரமாச்சாரியா குருவெனவே வணங்குகின்றோம். தமிழுக்கு தன்னை தந்தார், இசைக்கும் தன்னையே தந்தார். கவிஞர் சுப்புவாரு முகம் தலைமுறையே தந்தன்னத்தோ ஆட வந்தோம். சத்தியம் சன்மார்க்கம் சங்கீதம் ராமராஜ்யம் சாணக்கியா எங்க சாணக்கியா நம்ம சாணக்கிய சாம்ராஜ்யம் குருவருளால் சுந்தரகாண்ட இல்லிசையா. ஆஞ்சநேய பெருமானே அசோகவனம் வந்தார், வாஞ்சையுடன் சீதை என்னை தரிசனமே வாழ்வரசி மங்கலமே. ஜெய் சீதாராம். ஜெய் சீதாராம். எல்லாம் வல்ல அயோத்தி ஸ்ரீராமரின் அனுகிரகத்தோடும் அன்னை சீதா பிராட்டியின் அருள் ஆசியோடும் ஆஞ்சநேய பெருமானின் வாஞ்சையான அருளோடும் ஆச்சாரிய சுவாமிகளின் குருவருளோடும் வில்லிசைக்கென்றே வாழ்ந்த என்னுடைய தந்தையார் கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களின் ஆசியோடும் இன்றைக்கு நம்ம சுந்தர காண்டத்திற்குள் அடுத்த பகுதியை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது அனுமர் மனசுல ஒரே எண்ணம் தாங்க, ஆஞ்சநேயர் மனசுல என்ன எண்ணம்? அசோகவனம் ஒண்ணுதான் மீதி இருக்கு. எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு. இந்த இடத்துல சீதா பிராட்டியார் நம்முடைய தாய் இல்லை என்றால் இலங்கையை எரித்து நம்மளால முடியல, கண்டுபிடிக்க முடியலன்னு உயிரையும் விட்டு விடுவோம் அப்படின்ற ஒரு வேதனையான முடிவோடுதான் அசோகவனத்துக்குள் வருகின்றார். பார்த்தீங்கன்னா சோக சித்திரமே வடிவாக பல அரக்கியர் சூழ காவலாக இருக்க கண்ணீரோடு கவலை முகத்தோடு சீதாதேவியை பார்த்து விட்டார். கற்புக்கரசியோட கண்ணீர் உலகத்துக்கு நல்லதில்லை. கண்ணகியினுடைய கற்பு மதுரையை எரித்தது. சீதையினுடைய கற்பினால் இலங்கை எரிய போகிறது. கற்பின் சூடு அப்பொழுதுதான் புரியும். ஒரு மரம் ஏறி உட்கார்ந்தார். தான் வந்ததை உடனே தெரிவிக்க முடியாதல்லவா? சீதையை பார்த்து விட்டார். அரக்கியர் வேறு காவலர்கள் இருக்கிறார்கள். சுற்றும் முற்றும் ஒரே பயமான கோலமாக இருக்கின்றது. சீதை வேறு அழுத முகத்தோடு இருக்கின்றாள். மேலே மரத்தின் மேலே அமர்ந்து
வானரம் அல்லவா, ஆமா மரம் சுகமான வரம் அல்லவா, ஆமா அங்கு அமர்ந்து பாடுகின்றார். ஆஹா கம்பரின் தமிழ் ஆஹா அருமையான தமிழ், தமிழ் அதை இசையாக்கி கொடுக்கின்றது இந்த வில்லிசை. பலே. வாழி ஜானகி வாழி ராகவன் வாழி நான்மறை வாழியர் அந்தணர் வாழி நல்லறம் என் புற வாழ்த்தினான் ஊழிதோறும் உதிதுரும் கீர்த்தியா. ஜெய் சீதாராம். ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமான் அசோகவனம் வந்தவுடனே தேவர்களெல்லாம் பூமாரி பொழிந்தார்கள். ஆஹா ஆஹா, ஆஹா எல்லாருக்கும் சந்தோஷம். எப்படியோ சீதையை பார்த்துட்டோமேன்ற மகிழ்ச்சி. ஆனால் எல்லோரும் மகிழ்ச்சி மனதுக்குள், ஆஹா சீதை மட்டும் அழுத முகத்தோடு இருக்கின்றாள். வெம்புகின்றாள், விழுகின்றாள், எழுகின்றாள், ஓ ராமனை எண்ணுகின்றாள். தொழுவதும் அழுவதும் ஒன்றேதான் அவள் கடமையாக இருந்தாள். கண்ணீராலே அவள் உடல் நனைந்ததாம், ஓஹோ ஆடை நனைந்ததாம். ஆனால் காண முடியவில்லையே என்ற வெப்பமான சூட்டினால் ஆஹா உடனே நனைந்த துணிகளெல்லாம் உலர்ந்து விட்டதாம். இதை எங்கள் வில்லிசை சீதை எனும் சோகச் சித்திரம் எவ்வளவு அல்லல் பட்டிருக்கிறாள் என்பதை எங்கள் வில்லிசை கூறுவதை பாருங்கள். ஐம்பொறியும் தூங்கையிலேயே ஆன்மா ஒன்று மட்டுமே விழிப்பது போல் அரக்கியர்கள் உறங்கையிலே அன்னை ஜானகி மட்டும் விழித்திருந்தாள். புலி கூட்டம் நடுவே மானானாள், புகைப்படிந்த அழகு ஓவியமானாள். வெயிலிடையே ஒரு விளக்கானாள், விஷச்செடிகள் நடுவே துளசியானாள். கண்ணீராலே நனைந்த தூகில்களே காய்ந்து உலர்ந்ததன் காரணம் என்ன? பெருமூச்சின் வெப்பத்தினால் ஒரு நொடியில் உலர்ந்ததம்மா. உலர்ந்ததனை மீண்டும் கண்ணீர் நனைத்ததுவே, நனைந்ததனை மூச்சு உலர்த்தியதே. பெற்றவளே கண்ணீர் குற்றாலமோ, பிள்ளைகள் நதியாகி கடல் மூழ்கவோ. ஆதியிலே கடல் வெள்ளம் ஆற்று தண்ணீர் போல் சுவைத்ததுவோ. அன்னையின் கண்ணீர் கடலில் கலந்து ஆழியை உப்பு கடல் ஆக்கியதோ. அன்னையின் கண்ணீர் வெள்ளம் போல் கலந்து ஆழியை உப்பு கடல் ஆக்கியதோ. ஆழியை உப்பு கடல் ஆக்கியதோ. சீதை கண்ணீர் கடல் கலந்ததோ. இந்த அசோகவனத்துக்குள்ள சீதையோட நிலைமை இப்படி இருக்கிறது. சரி. ஆனா அங்கேயும் ஒரு துணை இருக்கு. ஓஹோ, அது யார் தெரியுமா? யாரு? விபீஷனுடைய மகள் திரிசடை மட்டும்தான். திரிசடை. திரிசடை மீது சீதைக்கு ஒரு பிரியம், ஆஹா, சீதையின் மீது திரிசடைக்கு ஒரு பிரியம். பலே. எங்க போனாலும் அங்க ஒரு நல்லவங்க இருப்பாங்கல்ல, ஆமா, நம்மளுக்குன்னு ஒரு நல்லவங்க இருப்பாங்கல்ல. ஆஹா, சீதை ஆஹா, பேச்சு துணைக்கு அடிக்கடி அவளிடம் பேசுவாள். ம், திரிசடை திரிசடை. இங்க வா, ஆ, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா? ஓஹோ, இன்னைக்கு ஒரு ஆ, முக்கியமான விஷயம். ஆ, என்னோட இடது கண் துடிச்சதம்மா, ஓஹோ, இடது புருவம் துடித்ததம்மா, ஆஹா, இடது தோள் துடித்ததம்மா. ம், ஏதோ எனக்கு நல்லது நடக்க போறது. ஆஹா, அது நல்லது தானே, நல்ல சகுனம் தானே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? அருமையான ஒரு பாடல் உண்டு இல்லையா, உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். எந்த இடது தோளும் கண்ணும் துடிப்பது என்னன்னு அருமையா எங்கள் அம்மா சங்கீத கலாநிதி அம்மா எம்எஸ் அம்மா ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. ஆஹா, அந்த பாடலைத்தான் ஆ, சீதையினுடைய இந்த கூற்று. ஆஹா,
உடனே சீதை தொடர்ந்து சொல்கிறாள், ஆ, விஸ்வாமித்திரன் ராமன் மிதிலையில் புகுந்த நாளில் நாளில் இப்படித்தான் எனக்கு இடது கண்ணும் புருவமும் தோளும் துடித்ததம்மா. ஓஹோ, ஆனால் என் நாயகன் காடு புகுந்தானே, அன்றைக்கு என் வலக்கண் துடித்தது. ராவணன் என்னை அப்படியே மலையோடு கவர்ந்து சென்றானே, நான் இருந்த இடத்தோடு கவர்ந்து சென்றானே, அப்பொழுது என் வலக்கண் துடித்தது. அப்பொழுது வலக்கண் துடித்தது அபசகுணம் என்றால் ஆமா, என் இடக்கண் துடிக்கிறதே, ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகிறதே, அப்படித்தானே திரிசடை. ஆ, உடனே திரிசடை சொன்னான், ம், ஆமாம் தேவி, ம், மிக நல்ல சகுனம். உங்கள் கவலையெல்லாம் தீரப்போகிறது. ஸ்ரீராமனை காணும் நாள் அருகிலேயே உள்ளது. அது மட்டுமல்ல, நீங்க ஒரு நல்ல செய்தி சொன்னீங்க, நான் ஒரு நல்ல செய்தி சொல்லவா? நான் ஒரு கனவு கண்டேன் சீதாதேவி, நான் ஒரு கனவு கண்டேன். என்ன தெரியுமா? என் பெரியப்பன் ராவணன் 10 தலையில எண்ணெய் வழிய சிவப்பு ஆடை அணிந்து கழுதையும் பேயும் பூட்டிய தேர்ல தென் திசை நோக்கி செல்வது போல கனவு கண்டேன். அது அவன் அழிவுக்கு அறிகுறி அம்மா. இதை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று துடித்தேன். அதுக்குள்ள சீதை பாதியில எழுப்பிட்டியே என்ன? உடனே சீதை சொன்னாலாம், ஆ, அம்மா திரிசடை, ஆ, எனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று கனவு கண்டிருக்கிறாய். அந்த தூக்கத்தை நான் கலைத்து விட்டனே. தூங்கு, போய் தூங்கு, இன்னும் நல்லா தூங்கி மிச்ச கனவையும் கண்டு சொல்லடி, எனக்கு மன நிம்மதி கிடைக்கட்டும். சீதை, நல்லா கேட்டுக்கோ. 1000 திருவிளக்கு ஏற்றியது போல் ஒரு சிவப்பு விளக்கேந்தி திருமகள் என் பெரியப்பன் மாளிகையை விட்டு என் தந்தை மாளிகைக்கு செல்வது போலவும் கனவு கண்டேன். இது மிகப்பெரிய நல்ல சகுனம் அம்மா என்று சந்தோஷமாக சொல்கிறாள். எங்க பாருங்க, எங்கு சென்றாலும் நல்லவனுக்கு வாழ்வுண்டு, என்றைக்கும் அதர்மத்துக்கு வாழ்வு இல்லை. இத பாருங்க, அந்த கூட்டத்துக்குள்ளே ஒருத்தி விபீஷணின் மகள், எவ்வளவு விபீஷணனை போலவே நல்லவள் அவளும். இந்த கனவுங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்க. நீங்க கூட அடிக்கடி கனவு காண்றேன்னு சொன்னீங்களே, உங்க கனவுல யார் வந்தா? என் கனவுல யாருமே வரலீங்க. சரி, கனவுல நானே வந்தேன். நீங்களே வந்தீங்கன்னா அது கனவு இல்லையா? கண்ணாடி. எப்பேற்பட்ட பெரியவர்கள் கனவு கண்டிருக்கார்கள். நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றதீர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழினான். இப்படி ஆண்டாள் கண்டிருக்கிறார். பரமஹம்ச பெருமான் அடிக்கடி சொல்வாரா, யாராவது சிஷ்யாள் வந்து சேர்ந்தா நீ என்ன கனவு காண்றே? கனவு வச்சு ஆட சொல்லிடலாம். பாரதியார் கனவு கண்டாரே, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. இப்படி கனவு நல்ல முறையிலே காணணும். திரும்ப திரிசடை வந்தான். திரிசடை கிட்ட சீதை சொல்றாளா, திரிசடை இங்க வாடி, ஒரு நல்ல விஷயம். என்னம்மா? இங்க பாரு, இந்த கூட்டுல ரொம்ப நாளா ஒரு புழு இருந்தது. அத குளவி வந்து அந்த புழுவை கொட்டி 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 இப்ப நான் பாக்குறேன் புழுவை காணோமா, குளவிதான் இருக்கு. உடனே திரிசடை விளக்கம் சொன்னாலாம், கவலைப்படாதே, புழுவை குளவி கொட்ட கொட்ட புழுவானது குளவிய நினைச்சு நினைச்சு புழுவும் குளவி ஆயிடுச்சு. உடனே சீதை கேட்டாளாம், அப்படியா? ஒருவரையனே நினைத்து கொண்டிருந்தால் நாம் அவராகி விடுவோமா? அப்படி என்றால் நான் ராமா 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 என்று ராமனையே நினைத்து கொண்டிருக்கிறேனே, நான் ராமனாகி விடுவேனா? உடனே திரிசடை சொன்னாலாம், அப்படி ஆனால் தான் என்ன சீதை, கவலைப்படாதே, நீ ராமனாகிவிட்டால் அங்கே ராமன் சீதா 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 என்று சீதையே நினைத்து கொண்டிருக்கிறாரே, அவர் சீதை ஆகிடுவார். ஆக எங்களை பொறுத்தவரையில் ராமாயணத்துக்கு ஒரு ராமன் ஒரு சீதைதான் என்று அழகாக சொன்னாளாம். இப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது அப்படி ஒரு காட்சி வந்தது. திடீரென்று மின்னல் இடியோசை, ராவண மகாராஜா வருகிறார் என்று ராஜான ஒருத்தர் வருவர், இவருக்கு பின்னாடி எத்தனை பேர் வராங்க பாருங்க. ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகுலத்திலக ராஜகம்பீர ராவண மகாராஜா முறைக்கிக் கொண்டு வருகிறார். உடைவாள் பிடிக்க ஊர்வசி, வெற்றிலை தர மேனகை,
சுற்றி வாழ்த்த அரம்பையர், ஆஹா மாதர் திலகங்கள் நெய் விளக்கு வேற இதுல, ஓ கால் சிலம்பு பெண்கள் பாட்டு நடனம்லாம் பண்ணிக்கிட்டு ஆஹா காலணி தாங்க திலோத்தமையோடு ராவணன் வருகின்றார். வருகிறார். இந்த இக்கட்டான சூழ்நிலை சூழலில் என்ன பேசுவானோ, ஆ என்ன செய்வானோ, நம்மை கொன்று விடுவானா என்றெல்லாம் பயந்து இங்கு சீதையினுடைய நிலை அசோகவனத்திலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. ஆமா தன்னை அறிந்த சில வாசகங்களை சொல்கிறாள். ஓஹோ எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? ஏன் முன்னால செய்த ஊழ்வினையா? ம் ராமனை தேடிப்போன இலக்குவன் அவரை மீண்டும் காண வரலையா? காண வரவில்லை. ராவணன் இங்கே என்னை கொண்டு வந்தது யாருக்கும் தெரியலையா? தெரியலையே. நான் இலங்கையின் நடுவில் இருப்பது யாருக்கும் தெரியாதா? ஆஹா எனக்கு வழி காண்பித்தானே அந்த ஜடாயு, கழுகரசனுக்கு மட்டும்தானே நான் சென்ற வழி தெரியும். அவர் வாழ்ந்து விட்டாரோ? நான் என் குழந்தனை திட்டி பேசியதால் என் நாயகன் என் மீது வருத்தப்பட்டாரா? எல்லாம் சொல்லிட்டுங்க. இந்த தன்னை அறிதலில் நம்மளை மாதிரி பெண்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன? ஒன்று யோசிச்சானா சீதை. ஆ. எப்பவுமே நான் சமயக்கதையை சமுதாயத்தோடு கொஞ்சம் உரசி பார்த்து சொல்வதே எங்கள் வில்லிசை வாணி. ஆமாங்க. என்ன யோசிச்சாளா? ம். என் நாயகர் சிறுகீரை விரும்பி சாப்பிடுவாரே, ஓஹோ அவருக்கு யார் சமைத்து தரப்போகிறார்? ம் அடுத்த ஒரு வார்த்தை ஆ இன்னும் ஆச்சரியமா இருந்தது. என்ன? இதுவே ஆச்சரியம். என்ன? புருஷன் சாப்பிடணும்னு நினைக்கிறாளே, எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஆமா. அடுத்து ஒண்ணு நினைச்சாலாம், என்ன? விருந்து என்று வந்தால் வந்தால் அவர் ஒருவராக என்ன செய்வார்? ஆ இதுல இருந்து என்ன தெரியுது? ஆ விருந்துன்னு வந்தா சீதை தான் எல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு தெரியுது. இன்னொன்னு சொன்னாங்களாம், ஆ. வஞ்சனை அரக்கர்கள் என்னை கொன்று விட்டார்கள் என்று வராமல் இருந்து விட்டார்களா? ஆஹா. ஒருவேளை என்னை காணவே இல்லை என்று அயோத்தி போய் விட்டார்களா? 14 ஆண்டு வரை போக மாட்டேன் என்று சொன்னார்களே, குகனுடைய அறிமுகத்தை மறந்து விட்டார்களா? எல்லாம் சிந்திக்கிறாள். ம் தன்னை உணர்ந்து சிந்திக்கிறாள். ஓஹோ ராவணன் படைசூழ வருகின்றான். ஓ மரத்தின் மேலிருக்கும் அனுமனின் ஞான உதடுகள் ஆஹா அருமையாக ஒரு ராம பஜனை பாடுகின்றது. ஓ வில்லிசையிலே ராமநாம மந்திரத்தை ஒட்டி ஒட்டி பெரியவா வாழ்த்திய தீக்ஷதர் சந்தம் என்று ஐகிரி நந்தினியை சொன்னார். பெரியவாளோட வாழ்த்து எங்கள் வில்லிசைக்கு கிடைக்கும் போது பலே. அந்த சந்தத்திலே ஆஹா. அனுமனின் உதடுகள், ஞான உதடுகள் சீதையினுடைய கஷ்டத்தை தீர்க்க தீர்க்க. மனதுக்குள்ளே பாடுகின்றார். அவர் மனசுக்குள்ள பாடினது ஆஹா. நம்மளும் நல்லவங்களா இருக்கிறதுனால, கேட்கிறோம் நல்லவங்களா இருக்கிறதுனால ஆமா. எப்படியோ கேட்டுதுங்க. ஆஹா பாடலாமா அதை? பாடலாம். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். சங்கே முழங்கு சங்கே முழங்கு ஆன்மீக சங்கே அருள் தர முழங்கு மங்களம் முழங்கு மாமரை முழங்கு பூமகள் பொன்மகள் நிம்மதி முழங்கு. மங்கையர் குலமும் மஞ்சள் குங்குமமும் மாமலர் மகிமையும் மனை நலம் முழங்கு ஜானகி அவதாரம் தேவர்க்கு உபகாரம் மானுடம் வாழிய வலம்புரி முழங்கு. ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். ஞான உதடுகள் இப்படி பாடியது. ஆஹா படாடோபமாக வந்த ராவணன் ராவணன் தன் காதலை ஏற்றுக்கொள்ளும்படி சீதையின் காலில் விழுந்து கெஞ்சுகிறார். ஆஹா தவறான எண்ணம், சீதையின் மீது ஆசை. ம் காலில் விழுந்து கெஞ்சுகிறார். ஓஹோ சீதா சீதா. சீதா, ம் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறனே, எப்பொழுது எனக்கு நலம் அருள் செய்ய போகிறாய்? ஓஹோ. உன்னை படைத்த பிரம்மன் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தான், 2 விஷயத்தை கொடுக்கலையே. என்ன? ஒன்று இடையில்லாத பெண்ணாக இருக்கின்றாயே, ஓஹோ. இன்னொன்று மற்றது நீ எனக்கு தர வேண்டிய அருளை தராமல் இருக்கின்றாயே. ஒரு பெண்ணுக்கு வேண்டிய எல்லாம் இருந்தும் கருணை இல்லாத வைராக்கிய வலிமை உனக்கு எப்படி வந்தது? இணங்கு, எனக்கு இணங்கு, என்னை நீ விரும்பு, உனக்கு என்ன வேண்டுமோ தருகின்றேன், மூவுலகின் ஆட்சியை தருகின்றேன், என் அடிமையாக உன்னை எப்பொழுதும் நான் நேசித்துக் கொண்டே இருக்கின்றேன், இணங்கு. இணங்கு. சீதை பேசினாளா? ஆ பேசல. பேசல. பேசுவாளா? ஆ
இந்தியாவின் பெருமை எது என்று கேட்கும்போது சுவாமி விவேகானந்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மொத்த இந்தியாவின் ஒரே பெருமை சீதை அன்னை என்று சொன்னாரே. அதைத்தான் நாம இப்ப நினைச்சுக்கணும். சீதை என்ன தெரியுமா பேசினா? ஒரு துரும்ப கிள்ளி போட்டா. அவங்கிட்ட பேசல, துரும்பு கிட்ட பேசினா. சீ துரும்பே, நாயே, என் ராமர் வந்தால் நீ அழிவாய். உடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சு. ஆஹா, மனிதரால் எனக்கு சாவு என்கிறாயா? சீதா, உனக்கு 2 மாத கெடு, சம்மதம் கொடு, எனக்கு இணங்கு, இல்லையெனில் என் அம்புக்கு இரையாகு. உடனே அம்மா பதில் சொல்றாங்க, என்ன? சீ துரும்பே, என் கணவனை என்னவென்றடா நினைத்தாய்? மேருமலையை உருவ 7 உலகை அழிக்க ஆகாயத்தை பிளக்க தூயவன் என் கணவன் ராமனால் மட்டும்தான் முடியும். அதை உணராது இந்த 10 தலைகளும் சிந்தி சிதற போகிறாயா? உன் செல்வமும் உறவும் குலமும் உன் பாவத்தால் அழியும். என்னை விரும்புவதற்கு நீ யாரடா? சீ துரும்பே, அதர்மம் அழியுமடா, தர்மம் என்றைக்கும் வெல்லுமடா. வரத்தால் சாக மாட்டேன் என்பது யமனுக்கு சொல்லியதே தவிர வீரனாகிய என் கணவனுக்கு சொல்லியதல்ல. என் கணவனுடைய அம்பிற்கு வைத்த தடையல்ல. உன் பிறப்போடு வந்த வலிமை, பிரம்மன் வரம், தெய்வ படைக்கலம், என் ராமன் விடும் அம்பால் எல்லாம் முடிந்து விடுமடா. விளக்கு வந்த பிறகு இருள் இருக்க முடியுமா? மும்மூர்த்திகளில் ஒருவராகிய நாயகரை குறைத்து மதிப்பிடாதே. சீ நாயே, ஓடிவிடு. வேள்விக்கு வைத்த நெய்யை ஒரு நாய் விரும்புவதா? ராவணனுக்கு கோபம் வந்துவிட்டது. வெளியேறுகின்றான், மனப்போராட்டத்தோடு வெளியேறுகின்றான். இப்ப ராவணன் ஒன்று செய்ததா ஒரு செய்தி உண்டுங்க. இந்த செய்தி நம்மளுடைய மாந்தர்களுக்கு முக்கியமான செய்திங்கிறதுனால சொல்றேன். ஏ சீதா, ராவணன் போன்று நான் வந்தால் தானே நீ இணங்க மாட்டேன் என்கிறாய்? ராமனை போல் வேடம் போட்டால் இணங்குவாய் அல்லவா? அப்படின்னு ஒரு முறை ராமன் வேடம் போட்டானா. அதுல பாருங்க, அந்த வேடம் இந்த வேடம் எந்த வேடம் போட்டாலும் ராவணன் ராமன் வேடம் போட்ட உடனே என்ன ஆச்சரியம் தெரியுமா? ராமன் வேடம் போட்ட உடனேயே நல்ல புத்தி வந்துருச்சாங்க. அப்புறம் எங்க சீதை, அதாவது சீதையை அழிக்கணும் நினைக்கிற எண்ணம் ராமன் வேடம் போட்ட உடனே ராவணனே நல்லவனா மாறிட்டானே. இதுதாங்க ராமன் வேடம் அல்ல, ராமன் தந்த பாடம். இந்த வேடம் அந்த வேடம் எந்த வேடம் எல்லாமுடன் சொந்த வேடம் போட்டு வந்தேன். இப்படி எப்படி வேடமிட்டு பல செப்படி வித்தை செய்தேன். வேடம் எதற்குமே சீதை அவள் மனம் கொஞ்சமும் மாறிடலே. வெறு வேடம் என்ன போடலாமே என்று விடியும் வரை சிந்தித்தேன். ராமனை போல் வேடமே போட்டு வந்தால் சீதை அவள் இணங்குவாள் என்று எண்ணினேன். எண்ணியதை போலவே நான் கண்ணிய ராமனாக ஏற்று அந்த வேடமும் இட்டேன். தூரத்திலே வரும் நேரத்திலே எந்த நெஞ்சத்திலே ஒரு மாற்றமே. நல்லவனாம் ராமனாக வேடமிட்ட போதினிலே கெட்ட புத்தி ஓடிவிட்டதே. நல்லவனாம் ராமனாக வேடமிட்ட போதினிலே கெட்ட புத்தி ஓடிவிட்டதே. மாற்றான் மனிதனை மாதா போல எண்ணும் மனமும் வந்திட்டதே. மாற்றான் மனிதனை மாதா போல எண்ணும் மனமும் வந்திட்டதே. ஐயா, தப்பு செய்ய வசதி இல்லை, இந்த ராம வேடம் எனக்கு எதற்கு? தப்பு செய்ய வசதி இல்லை, இந்த ராம வேடம் எனக்கு எதற்கு? அப்பொழுதே அந்த வேடம் கலைத்துடன் ராவணனாக வந்தேன். ராவணனாக வந்தேன், ராவணனாக வந்தேன். இப்ப பாருங்க, இந்த பாடல் ஒரு அழகான கருத்து சொல்லுது. என்ன? சீதையை மயக்கணும் அப்படின்னு ராமன் வேடம் போட்ட உடனே ராவணனே நல்லவன் ஆயிட்டானே. இதுதாங்க நல்லவங்களுக்கு இருக்கிற சக்தி. இருந்தாலும் ராவணன் செய்வானா? இன்னும் அந்த கெட்ட புத்தி அவனை விட்டு போகலையே. ராவணனாக சீதையை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தான். நினைத்தது நடக்கவில்லை. சீ நாயே, ஓடிவிடு என்று சீதை சொன்னவுடனே அரக்கிமார்களை அழைத்தான். எல்லாரும் வாங்க, சீதையை நாளைக்கு இணங்குமாறு எனக்கு வசப்படுத்துங்கள். உங்களால் முடியவில்லை என்றால் உங்களையும் நசுக்கி கொன்று விடுவேன் என்று மிரட்டி விட்டு சென்று விட்டான். சீதை பயந்து கொண்டிருந்தாள். கவலையே கண்ணீராக, கண்ணீரே துணையாக இருந்தாள்.
திரிசடை வந்தாள். சீதாதேவி, கவலைப்படாதீர்கள். இவர்களெல்லாம் அந்த அரசனுக்கு பயப்படுவார்களே தவிர உன்னை ஒன்றும் செய்ய மாட்டார்கள். மேலிருந்து மாருதி பார்த்து கொண்டே இருக்கிறான். சீதை இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறாளே என்று நினைத்து கொண்டே இருக்கிறான். இந்த சமயத்திலே சீதை மனதிலே வெகுவான சோதனை, மிகவான வேதனை. நான் ஏன் வாழ வேண்டும்? என்னுடைய பழியை நான் தான் துடைக்க வேண்டும். வஞ்சனையாக வந்த மானின் பின்னால் என் கணவரை அனுப்பிவிட்டேனே, என்னை காத்து இருந்த மைத்துனரை திட்டி அனுப்பிவிட்டேனே. இனியும் நான் உயிர் வாழ்ந்தால் என்னை இந்த உலகம் ஏற்குமா? என் பழியை நான் இறந்து தீர்த்துவிட்டால் என் நாயகனுக்கு பழி தொடாது. இந்த நிலையில் நான் இறப்பதே முடிவு என்று மாதவி கொடி குறுக்கத்தி செடியில்லவா, அது அப்படியே தூக்கு கயிறு போல இருக்கிறதாம். அந்த தூக்கை போட்டு இறந்து விடலாம் என்று நினைத்து அதன் அருகே செல்லுகின்றாள். மேலே இருந்து ஆஞ்சநேயர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என்ன நடந்தது? நிச்சயம் அடுத்த பாகத்திலே சிந்திப்போம். இந்த சீதை தற்கொலை முயற்சிக்கு சென்றாள் என்பதை படித்தவுடன் நமக்கெல்லாம் ஒன்று புரியுதுங்க. என்ன? தெய்வமே வந்து இந்த லோகத்தில் பிறந்தாலும் தூக்கு போட வச்சிடறாங்களே. இந்த நிலை மாறுவதற்கே சுந்தரகாண்டத்தை கேட்போம். ஆஞ்சநேயன் அருளை நிச்சயமாக பெறுவோம். ஸ்ரீராமனை கடைபிடிப்போம். சீதை அன்னையின் மங்களம் தொடரும். வழியவே பல்லாண்டு காலம் சுந்தரகாண்ட வில்லிசை கேட்டோரெல்லாம் கேளாதவர்க்கும் சொல்லி வாழியவே. ராமமந்திரம் நாமமந்திரம் வில்லிசையில் சுந்தரகாண்டம் வாழிய வாழிய வாழியவே. ஆஹோ जय सीताराम।